திருப்பலி முன்னுரை. நம் பங்கின் 53வது ஆண்டு நற்கருணை பெருவிழா திருப்பலிக்கு வருகை தந்திருக்கும் பேரருட்பணி எஸ். ரிச்சர்ட் பெரேரா, பங்கு தந்தை பேரருட்பணி எஸ். லூர்துசாமி மற்றும் இறையாசிரை பெற்றுத்தர வருகை தந்திருக்கும் அனைத்து அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள் மற்றும் இறை சமூகமாகிய உங்கள் அனைவரையும் இந்நற்கருணை பெருவிழா திருப்பலிக்கு அன்போடு அழைக்கின்றோம். அன்னை மரியா முதல் நற்கருணை பேழை. அன்பிற்குரியவர்களே, இயேசுவின் வாழ்க்கையை ஒரு கட்டுரையாக எழுதுவது என்றால் அதன் முன்னுரைக்கும் முடிவுரைக்கும் சொந்தக்காரர் தாய் அன்னை மரியா. நாம் எல்லாரும் இன்றும் அழியாத ஆன்ம உணவாகிய நற்கருணையை உண்பதற்கு காரணம் நம் தாய் அன்னை மரியா. இயேசுவை நாம் நற்கருணை நாதராய் கொண்டாடுகின்றோம். இயேசு தன் வாழ்வின் கடைசி நாளில் இரவு விருந்தின் போது தன் உடலையும் இரத்தத்தையும் கொடுத்து அதை அவர் நினைவாக செய்ய சொன்னார். நம் வாழ்வில் இயேசு நற்கருணையாய் இருக்கின்றார் என்றால் அன்னை மரியா தன் உடலையும் இரத்தத்தையும் மீட்பின் திட்டத்திற்காக தன்னை முழுமையாக காணிக்கையாக்கி இயேசுவை தன் வயிற்றில் சுமந்து உலகிற்கு தந்த அன்னை மரியா முதல் நற்கருணை பேழை ஆவார். ஆகவே நாம் ஒவ்வொரு முறையும் நற்கருணை வாங்கும் போதும், இயேசுவை நற்கருணையில் பார்க்கும் போதும், இயேசுவை நமக்கு அளிக்க தன்னை தியாகம் செய்த அன்னை மரியாவுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். நாம் அன்னை மரியாவின் தூய உள்ளத்தையும் அவரின் பரிந்துரையையும் வேண்டி இத்திருப்பலியில் பங்கெடுப்போம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் அன்புமிக்க இறை மக்களே, தூய உலக மாதாவினுடைய மிகப்பெரிய பெருவிழா 53வது ஆண்டு பெருவிழா ஆண்டவருடைய அருள் பொங்கும் வண்ணம் அற்புதங்களை பெறுவதற்காக மிக அற்புதமாக தயாரித்து திட்டமிட்டு நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நாளை அன்னையினுடைய பெருவிழா, தேர் பவனி எல்லாம் நாம் கொண்டாட இருக்கிறோம். அதற்கு முன்பாக இன்று நற்கருணை பெருவிழாவை கொண்டாடுகிறோம். சிந்தனையில் நமக்கு அறிவித்தது போல அன்னை மரியாள் முதல் நற்கருணை பேழை என்று நமக்கு விளக்கி கூறினார்கள். கடவுளையே கருத்தாங்கி அந்த அன்னை இந்த உலகிற்கு மீட்பளிக்கும் மீட்பரை பெற்று தந்தார். ஆகவே முதல் நற்கருணை பேழையாக இருக்கிறார். நற்கருணையை உருவாக்கி தந்த ஆண்டவர் நமக்கு சொன்னார், வாரி நின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு, இதை உண்பவன் என்றும் வாழ்வான் என்று சொல்லியிருக்கிறார். இந்த உலகில் நிறைவாழ்வையும் மறு உலகில் நித்திய வாழ்வையும் அளிக்கிற உன்னதமான விருந்து இங்கே நடக்க இருக்கிறது. இந்த பலிப்பீடத்தில் நடக்க இருக்கிறது. இந்த பலிப்பீடத்தில் ஆண்டவர், உயிருள்ள ஆண்டவர் வர இருக்கிறார். அந்த நற்கருணை ஆண்டவர் தான் உயிர் தருவார், உயிர்ப்பும் தருவார். ஆகவே இந்த நற்கருணை பெருவிழா திருப்பலியில் நீங்கள் பக்தியோடு கலந்து கொள்ள உங்களை பெரும் மகிழ்வுடன் நான் வரவேற்கிறேன். இந்த நற்கருணை பெருவிழாவை தலைமை தாங்கி நமக்கு ஆண்டவருடைய அருளை பெற்றுத்தர இருக்கிறவர் பேரருட் திரு ரிச்சர்ட் பெரேரா, வேலூர் மறைமாவட்டத்தினுடைய பொருளாளர். நாமெல்லாம் இறைவனுடைய அற்புதங்களை, இறைவனுடைய அருளை பெருவாரியாக பெற்றுக்கொள்ள தொடர்ந்து நமக்காக ஜெபிக்கிறார். சென்ற ஆண்டும் நமக்கு அவர் வந்து சிறப்பித்தார். இன்று அவர் தலைமை தாங்கி நமக்கு இந்த திருப்பலி வழியாக இந்த திருவிருந்தில் நற்கருணை ஆண்டவர்
உண்மையாகவே கரங்களில் வந்து அவர் வழியாக நாம் அருளை பெற்றுக்கொள்ள இந்த திருப்பலியை தலைமை தாங்கி நடக்க இருக்கிறார். ஆகவே அவருக்கு நாம் கரவொலி எழுப்பி நம்முடைய பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் நம்முடைய நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். இறைவன் ஆசி அவரோடு இருப்பதாக. இது திருப்பலியில் கலந்து கொள்வதற்காக, நமக்காக மன்றாடுவதற்காக, ஆண்டவருடைய அருளை பெற்றுத் தருவதற்காக, இந்த நற்கருணை பலியில் கூட்டு திருப்பலியில் கலந்து கொள்வதற்காக குருக்கள், துறவர குருக்கள், மறைமாவட்ட குருக்கள் வந்திருக்கிறார். ஆகவே குருக்கள் அனைவரையும் நாம் கரவொலி எழுப்பி அவர்களை வருக வருக, இந்த விழாவில் நீங்கள் ஆண்டவரை அருளை பெறுக என்று அவர்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்றைய இந்த நற்கருணை பெருவிழாவை சிறப்பிக்கிறவர்கள் அருள் இரக்க சகோதரிகள். கிரேஸ் இல்லம், புனித பெனடிக்ட் இல்லம், இதில் பணிபுரிகிற பல்வேறு பணிகளை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே மருத்துவ பணி, முதியோர் பணி, குழந்தைகள் நலப்பணி, சமூக பணி, இன்னும் அந்த பணி வாய்ப்பு பெறுவதற்காக செவிலியருடைய பள்ளி பணி, இப்படி பல்வேறு பணிகளை செய்கிற அருள் இரக்க சகோதரிகள் இந்த நாளை சிறப்பிக்கிறார்கள். இந்த நாளை, இந்த பீடத்தை உருவாக்கி தந்திருக்கிறார்கள். பிறகு நம்முடைய பேராலயத்தினுடைய பீடத்தை உருவாக்கி தந்து ஆண்டவருடைய அருள் நமக்கு அற்புதமாக நாம் பெறுவதற்காக அங்கே நம்முடைய இதயத்தை இறைவன்பால் எழுப்பும் வண்ணம் மிக அருமையாக ஆக்கி தந்திருக்கிறார்கள். ஆகவே அருள் இரக்க சகோதரிகளை நாம் கரவொலி எழுப்பி அவர்களையும் நாம் வருக வருக என்று வாழ்த்துவோம். இந்த திருப்பலியில் அவர்களுடைய சபைக்காக, அவருடைய நலனுக்காக அவர்கள் பணி சிறக்க நாம் அவர்களை நினைவு கூர்ந்து செவிப்போமாக. இந்த திருப்பலி முடிந்தவுடனே நற்கருணை பவனி இருக்கிறது. அந்த பவனியை உபயம் செய்கிறவர்கள் திரு எஸ்.ஜே. ஃபெலிக்ஸ், கஸ்பார் ராஜ், திருமதி ஜெயஸ்ரீ டீச்சர், அவருடைய பிள்ளைகள் செல்வி ஜெனி பிரிட்டா, ஜென்சி பெலிசிட்டா. இந்த இவருடைய குடும்பம் அந்த நற்கருணை தேரை, நற்கருணை ரதத்தை உருவாக்கி நமக்கு அளிக்கிறார்கள். இது மட்டுமல்ல, இங்கே ஆலயத்தில் தொடர்ந்து அந்த ஆலய அலங்காரம், அன்னையினுடைய அலங்காரங்களை செய்திருக்கிறார்கள். அவர்களையும் இந்த நேரத்தில் வாழ்த்தி இந்த திருப்பலியில் வரவேற்றும் அவர்களுக்காகவும் இந்த திருப்பலியில் நாம் மன்றாடுவோம். நாம் எல்லோரும் இவர்களோடு இணைந்து இந்த திருவிருந்து, இந்த திருப்பலியில் அந்த நற்கருணை ஆண்டவர் உயிராகவே வரப்போகிறார். அந்த ஆண்டவரை உண்டு இந்த உலகில் நிறைவாழ்வையும் நித்திய வாழ்வையும் நம்முடைய வாழ்வுக்கு இறுதியில் பெற்றுக்கொள்ள நாம் விசுவாசத்தோடு ஜெபிப்போமாக. இந்த பரிசுத்தமான பலியில் நாம் பங்கு கொள்ள நம் பாவங்களை ஏற்று மன வருத்தப்படுவோம். இன்றைய இந்த திருப்பலியை இன்னும் அர்ப்பணிக்கிறவர்கள் அறிவழகன், சங்கீதா, கெவின், ஜோயல் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், அறிவழகன் பூரண சுகமடைந்து வீடு திரும்பவும், ஞான பிரகாசம் இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்று உமது திருவுடல் திரு ரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. அப்பமும் திராட்சை ரசமும் கொண்டு வந்தார். தொடக்க நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 14, இறை வார்த்தைகள் 18 20. அந்நாள்களில் சாலம் அரசர் மெல்கிதேசுக்கு அப்பமும் திராட்சை ரசமும் கொண்டு வந்தார். அவர் உன்னத கடவுளின் அர்ச்சகராக இருந்தார். அவர் ஆபிரகாமை வாழ்த்தி விண்ணுலகையும் மண்ணுலகையும் தோற்றுவித்த
உன்னத கடவுள் ஆபிரகாமிற்கு ஆசி வழங்குவாராக. உன் எதிரிகளை உன்னிடம் ஒப்புவித்த உன்னத கடவுள் போற்றி போற்றி என்றார். அப்பொழுது ஆபிரகாம் எல்லாவற்றிலிருந்தும் அவருக்கு 10 ஒரு பங்கை கொடுத்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. மாலை நேரம் ஆகுதே, பொழுதும் சாய்ந்து போகுதே, இருளும் சூழ்ந்து கொண்டதே, இதயம் சோர்ந்து போகுதே. எங்களோடு தங்கும் இயேசுவே, மாலை நேரம் ஆகுதே, பொழுதும் சாய்ந்து போகுதே, இருளும் சூழ்ந்து கொண்டதே, இதயம் சோர்ந்து போகுது. எங்களோடு தங்கும் இயேசு, எங்களோடு தங்கும், எங்களோடு தங்கும் இயேசுவே, எங்களோடு தங்கும் இயேசுவே. உள்ளம் சோர்ந்து போகிறோம், உடன் நடக்கவா, நம்பிடாத மந்த உள்ளம் கடிந்து கொள்ளவா, தொடங்கி நடந்த யாவும் எடுத்துரைக்கவா, குழப்பம் தீர்த்து தெளிவு கொள்ள அறிவுறுத்தவா, கவலை நீக்கி கலக்கம் போக்கவா, ஐயம் போக்கி ஆற்றலூட்டவா, கவலை நீக்கி கலக்கம் போக்கவா, ஐயம் போக்கி ஆற்றலூட்டவா, பணிந்து உம்மை வேண்டினோம் எல்லாம் தங்கவா, எங்களோடு தங்கும், எங்களோடு தங்கும், எங்களோடு தங்கும் இயேசுவே, எங்களோடு தங்கும் இயேசுவே. பேசும்போது உள்ளம் உருகுதே, உம் வார்த்தை கேட்க எங்கள் இதயம் பற்றி எரியுதே, உள்ளம் நுழைந்த பந்தி அமர உணர்வு பொங்குதே, நீரப்பம் எடுத்து புகழ்ச்சி கூற கண்கள் திறந்ததே, எங்கள் இல்லம் வந்து தங்குவே, எங்கள் நீதி இன்பம் பொங்குவே, எங்கள் இல்லம் வந்து தங்குவே, எங்கள் நீதி இன்பம்
சோர்ந்து கொண்டதே, இதயம் சோர்ந்து போகுதே. எங்களோடு தங்கும், எங்களோடு தங்கும், எங்களோடு தங்கும் இயேசுவே, எங்களோடு தங்கும் இயேசுவே. அறிவிக்கிறீர்கள். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 23 26 வரை. சகோதரர் சகோதரிகளே, ஆண்டவரிடமிருந்து நான் எதை பெற்றுக்கொண்டேனோ அதையே உங்களிடம் ஒப்படைக்கிறேன். அதாவது, ஆண்டவராகிய இயேசு காட்டி கொடுக்கப்பட்ட அந்த இரவில் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு, இது உங்களுக்கான என் உடல், இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார். அப்படியே உணவு அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து, இந்த கிண்ணம் என் இரத்தத்தால் நிலைப்படுத்தப்படும் புதிய உடன்படிக்கை, நீங்கள் இதிலிருந்து பருகும் போதெல்லாம் என் நினைவாக இவ்வாறு செய்யுங்கள் என்றார். ஆதலால் நீங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்திலிருந்து பருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கிறீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. நன்றி. Alleluia, 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, ஆட்சி உமக்கே. அதிகாரம் 9, இறை வசனங்கள் 11 முதல் 17 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்களை வரவேற்று இறையாட்சியை பற்றி அவர்களோடு பேசி குணமாக வேண்டியவர்களை குணப்படுத்தினார். பொழுது சாயத் தொடங்கவே 12 அவரிடம் வந்து, இவ்விடம் பாலை நிலமாயிற்றே, சுற்றிலும் உள்ள ஊர்களுக்கு பட்டிகளுக்கும் சென்று தங்கவும் உணவு வாங்கிக் கொள்ளவும் மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிடும் என்றனர். இயேசு அவர்களிடம், நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்றார். அவர்கள், எங்களிடம் 5 அப்பங்களும் 2 மீன்களுமே உள்ளன, நாங்கள் போய் இத்தனை பேருக்கு உணவு வாங்கி வந்தால் தான் முடியும் என்றார்கள். ஏனெனில் ஏறக்குறைய 5000 ஆண்கள் அங்கு இருந்தனர். இயேசு அவருடைய சீடர்களை நோக்கி, இவர்களை 50 பேராக பந்தியில் அமர செய்யுங்கள் என்றார். அவர் சொன்னபடியே அனைவரையும் அவர்கள் பந்தியில் அமர செய்தார்கள். அவர் அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணார்ந்து பார்த்து அவற்றின் மீது ஆசி கூறி பிட்டு மக்களுக்கு பரிமாறுமாறு சீடர்களிடம் கொடுத்தார். அனைவரும் வயிறார உண்டனர். எஞ்சிய துண்டுகளை 12 கூடைகள் நிறைய எடுத்தனர். ஆண்டவரின்
ஆண்டவரின் நல்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நீங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்திலிருந்து பருகும்போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கிறீர்கள். 1 கொரிந்தியர் 11:26. இயேசுவில் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய திருவுடல் திரு இரத்தத்தை நினைவு கூறுகிற இந்த நாளிலே அந்த திருவுடல் திரு இரத்தத்தினுடைய விழாவின் நல்வாழ்த்துக்களை பங்கு தந்தைக்கும் பங்கு தந்தையர்களுக்கும் அருட்சகோதரிகள் இறை மக்கள் அனைவருக்கும் தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். அன்னை மரியாள் முதல் நற்கருணை பேழை என்ற ஒரு சிந்தனையை இன்று தியானிக்க கடவுள் இன்று நமக்கு திருவுடம் கொண்டிருக்கிறார். அதற்காக கடவுளுக்கு நாம் நன்றி கூறுவோம். அவற்றை எப்படி தியானிக்க முடியும், எப்படி தியானிக்க வேண்டும், தியானிப்பதன் அவசியம் என்ன, தியானிப்பது நியாயமானதா என்ற கேள்விகளை எல்லாம் நம்முள் எழுப்பி கொண்டு கொரிந்தியர் முதல் திருமுகம் 11:26 நமக்கு சொல்வது போல, எந்த திருவுடல் இந்த திரு இரத்தத்தை நாம் பெற்றுக்கொள்ளுகிற பொழுதெல்லாம் நாம் அறிக்கையிடுகிறோம், உண்ணுகிற பொழுதெல்லாம் நாம் அறிக்கையிடுகிறோம், பங்கெடுக்கிற பொழுதெல்லாம் நான் சான்று பகர்கிறேன். இதற்கான அடித்தளத்தை அன்னை மரியாள் எப்படி நமக்கு வழிகாட்டுகிறார். இவற்றை நம்புவதற்கு அன்னை மரியாள் ஒரு வாய்க்காலாக, வழிகாட்டியாக, ஒரு ஆசிரியராக, ஒரு ஆலோசகராக நமக்கு எப்படி உதவி செய்கிறார் என்பதனுடைய சிந்தனைகளை நாம் பெற்றுக்கொள்வதற்கு ஆவியானவருடைய அருளையும் ஆசிரியம் வேண்டுவோம். புரிந்து கொள்வதற்கு இந்த புரிந்து கொள்ள முடியாதவை எவ்வளவு இருக்கிறது. மனிதர்களாக நம்மை உட்பட நமது குடும்பத்தை, நமது பிள்ளைகளை, கணவனை, மனைவியை, உறவுகளை, சமூகத்தை, நம்பிக்கையை கூட புரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழலிலே அன்னை மரியாள் முதல் நற்கருணை பேழை என்பதற்கு எப்படி சான்று பகர்கிறார் என்ற ஒரு மாற்று சிந்தனையை புரிந்து கொள்ள இறைவன் நமக்கு திருவுளம் கொண்டிருக்கிறார். எனவே இந்த பேழையாக மாறுவது எப்படி? பேழையா, அது பிழையா, அது தவறாக நடந்ததா இல்லை தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதா என்ற ஒரு சிந்தனைகள் எல்லாம் தவிர்த்து விட்டு, நான் அன்னை மரியாளை போல ஆக முடியவில்லை என்றால் கூட நான் ஒரு வீடாக மாற முடியுமா? அப்படித்தான் உங்களோடு சிந்திக்க விரும்புகிறேன். அன்னை மரியாள் கடவுளுக்கு ஒரு பேழையாக இருந்ததை போல நான் என் வீட்டிற்கு ஒரு வீடாக அமைய வேண்டும். அப்படி வீட்டுக்கு வீடாக நாம் எப்படி மாற்றிக்கொள்ள முடியும்? வீடாக மாற்றிக்கொண்டார், ஒரு பேழையாக மாற்றிக்கொண்டார். கடவுளுக்கு நான் ஏதாவது திருப்பி கொடுக்க வேண்டும். கடவுளுக்கு நான் ஏதாவது திருப்பி கொடுக்க வேண்டும். இதுதான் அன்னை மரியாளுடைய சித்தாந்தமாக இருக்கிறது. இவற்றை எப்படி புரிந்து கொள்ள முடியும்? லூக்கா 1:38, நான் ஆண்டவரின் அடிமை, முது சொற்படி எனக்கு நிகழ்த்தும் என்ற ஒரு சாதாரண வார்த்தையாகவே இவற்றை நாம் பார்க்கிறோம். இது அன்னை மரியாள் கடவுளுக்கு தன்னை அர்ப்பணிப்பது, இதான் அபேண்டன்மெண்ட் ஆஃப் மதர் மேரி என்று கூறலாம். கடவுளுக்கு ஏதோ ஒன்றை அர்ப்பணிக்கிறார் அன்னை மரியாள்.
அந்த ஏதோ ஒன்று எது? தன்னுடைய அடிமைத்தனத்தை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிறான். இதான் அன்னை எடுத்துக்கொண்ட முதல் படி. இதுதான் அன்னை மரியாள் பேழையாக மாறுவதற்கு, பேழையாக மாற்றிக்கொள்வதற்கு, அந்த பேழையை தாங்கிக் கொள்வதற்கு, அந்த பேழையை பலப்படுத்துவதற்கு உதவியாக இருந்தது. தன்னை கடவுளுக்காக மாற்றிக்கொண்டது, அடிமையாக மாற்றிக்கொண்டது. அப்படித்தான் அவற்றை உற்று நோக்க இன்று நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். தன்னை பேழையாக மாற்றுவதற்கு முன்பாக லூக்கா 1:38 சொல்வது போல, நான் ஆண்டவரின் அடிமை. இவற்றை என் வீட்டுக்கு எப்படி எடுத்து சொல்ல போகிறேன்? நான் எப்படி ஒரு வீடாக மாறப்போகிறேன்? ஒரு பேழையாக மாறப்போகிறேன். நான் அடிமையாக மாற வேண்டும். என் குடும்பத்திற்கு, என் கணவனுக்கு, என் மனைவிக்கு, என் பிள்ளைகளுக்கு, என் பெற்றோர்களுக்கு, என்னுடைய உறவுகளுக்கு, அல்லது என்னுடைய கம்யூனிட்டி, என்னுடைய அழைத்தலுக்கு, என்னுடைய குருத்துவத்திற்கு, என்னுடைய துறவரத்திற்கு நான் இவற்றை எடுத்துக்கொள்ள வேண்டும். அடிமைத்தனத்தை, இதை நான் அர்ப்பணிக்க வேண்டும். இன்றைக்கு எதேதோ கொடுக்கிறோம். பொருளை கொடுக்கிறோம், பதவியை கொடுக்கிறோம், சம்பளத்தை கொடுக்கிறோம், புகழை கொடுக்கிறோம், பேரை கொடுக்கிறோம், அந்தஸ்தை கொடுக்கிறோம், உடைகளை கொடுக்கிறோம், மகிழ்ச்சியை கொடுக்கிறோம், உணவை கொடுக்கிறோம், எல்லாவற்றையும் கொடுத்து கொண்டிருக்கிறோம். இவையெல்லாம் அழிந்து போகக்கூடிய ஒன்று. ஆனால் அந்த பண்பு இருக்கிறது பத்தியா, அந்த பண்பை யாராலும் அழிக்க முடியாது. இந்த அடிமை என்ற ஒரு பண்பு. அப்ப அன்னை மரியாள் தன்னை அடிமையாக மாற்றிக்கொண்டது ஒரு கேவலமான ஒரு நிலைக்காக அல்ல. இது ஒரு அர்ப்பணத்தினுடைய உச்சக்கட்டம், கடவுளை புரிந்து கொண்டதன் உச்சக்கட்டம், ஏற்றுக்கொண்டதனுடைய உச்சக்கட்டம். எனக்கும் உனக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த உறவினுடைய பலம், உண்மைத்தன்மையை வெளிப்படுத்துகிறது. ஆனால் அடிமை என்று சாதாரணமாக நாம் பார்க்க வேண்டிய அவசியம் அல்ல. இது கீழ்த்தரமான ஒன்றை மட்டுமே பார்த்த நம்முடைய கண்கள், அது சிந்தித்த நம்முடைய எண்ணங்கள், அன்னை மரியாள் இவற்றை வேறு விதமாக நோக்குகிறார், இந்த அடிமை நிலையை. எனவேதான் அவர் பேழையாக தன்னை பக்குவப்படுத்திக் கொள்ளுகிறார். இரண்டாவதாக, அன்னை மரியாள் தன்னை எப்படி ஒரு பேழையாக மாற்றிக்கொள்ளுகிறார்? அவர் கடவுள் மீது கொண்டிருக்க நம்பிக்கை. லூக்கா 1:45, ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர். 1:45, நம்பினார், நிறைவேறும் என்று நம்பினார். இது எனக்கு நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். வேறு எதுவும் இவற்றை தடுக்க முடியாது, வேறு யாராலும் இவற்றை தடுக்க முடியாது. அடுத்து ஒரு சூழ்ச்சியோ, கலகமோ, அல்லது புரட்சியோ, அல்லது பொய்யோ, புரட்டோ தடுக்க முடியாத ஒன்று. ஆண்டவரை நான் நம்புகிற பொழுது அடுத்தவருடைய இந்த இவையெல்லாம் என்னை நெருங்காது. தூய பவுலடிகளார் சொல்வது போல, பட்டினியோ, வேதனையோ, நெருக்கடியோ, இன்னலோ, ஆடையின்மையோ, சாவோ எதுவும் கிறிஸ்துவின் அன்பிலிருந்து என்னை பிரிக்க முடியாது. நான் நம்புகிற பொழுது, நான் ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது, இந்த விசுவாசத்தை நான் சான்று பகருகிற பொழுது எதுவும் என்னை அணுகாது, என்னை தீண்டாது, என்னை தொந்தரவு செய்யாது. இதனால் நம் மன கலக்கமோ, மனக்குழப்பமோ, மனப்புழுக்கமோ, மன இறுக்கமோ நான் அடைய போவதில்லை. காரணம், நான் யாரை நம்பி இருக்கிறேன் என்று எனக்கு தெரியும் என்று தூய பவுலடிகளார் பதிவு செய்வது போல, அன்னை மரியாளும் நான் யாரை நம்பி இருக்கிறேன் என்று எனக்கு தெரியும். எனவே நான் அடுத்தவர் நான் கொண்டிருக்கிற நம்பிக்கைக்கு சான்று பகர்கிறார், நான் சான்று பகரவில்லை. அப்ப என்னுடைய நம்பிக்கை அடுத்தவர் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. என் நம்பிக்கைக்கு இன்னொருவர் சான்று பகர்கிறார், அதுதான் நம்பிக்கை. என் நம்பிக்கைக்கு நானே சான்று பகர்வது அது ஒரு வெளி அடையாளம், வெளி அடையாளம். நான் ஜெபமாலை சொல்றேன், கோயிலுக்கு வரேன், முட்டி போடுறேன், நன்மை வாங்குறேன், பங்கெடுக்கிறேன், வெளி அடையாளங்கள். இவற்றை பார்த்து உட்பாரு, போகிறோம் பயபக்தியா கோயிலுக்கு போகிறோம், பயபக்தியா சாமி கும்பிட்றான், வீட்டில் வந்து அக்கிரமா அட்டகாசம் பண்ண இருக்கிறான், ஊரே குட்டி சுவரா மாற்றின்னு இருக்கிறான், கெடுத்துன்னு இருக்கிறான். நான் கண்டிட்டு எப்படி நன்மை வாங்குற? நீலாம் இப்படி வந்து போய் பேசுற, கலகம் பண்ற,
இப்படி மாத்தி மாத்தி பேசின்னு இருக்கிற, மாத்தி மாத்தி கேம் விளையாண்டு இருக்கிற. அப்ப நான் என்னை குறித்து சான்று பகர்வது பொய். அடுத்தவர் என்னை குறித்து சொல்ல வேண்டும். எலிசபெத் அம்மாள் சொல்லுகிறார், ஆண்டவர் உமக்கு நிகழும் அல்லது நடக்கும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்று எலிசபெத் அம்மாள் சொல்லுகிறார். அப்ப என்னை பார்த்து இன்னொருவர், நீ நம்பிய கடவுள், நீ வேண்டுகிற ஜெபம் கண்டிப்பா உனக்கு நடக்கும் என்று அடுத்தவர் என்னை குறித்து சொல்ல வேண்டும். அதுதான் உண்மையான நம்பிக்கை. அப்படின்னா நான் நம்பிக்கை யோசித்து பார்க்கணும், நம்முடைய ஜெபத்தை யோசித்து பார்க்கணும். நான் கோயிலுக்கு வரது நியாயமானதா? அன்னைக்கு இந்த திருவிழா கொண்டாடுவதற்கு எனக்கு தகுதி இருக்கிறதா? இது நியாயமா? நான் பொய் சொல்றேனே, நான் ஏமாத்துறேனே, நான் கலகம் பண்ண இருக்கேனே, எத்தனை குடும்பத்தை நான் கெடுத்து இருக்கிறேனே, என் குடும்பத்தை நான் கெடுத்துன்னு உட்காந்து இருக்கிறேனே. என் கணவனை பற்றி, மனைவியை பற்றி, பிள்ளைகளை பற்றி, உறவுகளை பற்றி, அது என் கிறிஸ்துவ சமூகத்தை பற்றி, அல்லது உடன் வாழக்கூடியவர்களை பற்றி, அதை செய்யக்கூடியவர்கள், முன்னாடி இருந்து செய்யறவங்க. இப்படிப்பட்ட சூழலில் நான் எப்படி ஒரு பேழையாக முடியும்? அன்னை மரியாள் இவற்றை தாண்டி ஒரு பேழையாக மாறியிருக்கிறார். மூன்றாவதாக அன்னை மரியாள் தன்னை தாழ்த்தி இருக்கிறார். லூக்கா 1:48, ஆண்டவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். எனவே ஆண்டவரை அவர் போற்றுகிறார். என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகிறது. என் மீட்பராம் கடவுளை நினைந்து என் உள்ளம் பூரிப்படைகிறது. கடவுள் தன்னுடைய அடிமையை கண்ணோக்குகிற பொழுது ஆண்டவரை போற்றுகிறார். கொஞ்சம் யோசித்து பாருங்க. நான் கஷ்டப்படும் போது, நான் வேதனைப்படும் பொழுது, நான் அழும்போது, நான் தோல்வி உறும் பொழுது, நான் சோகத்தில் இருக்கும் பொழுது, ஏதோ ஒரு இழப்பில் இருக்கிற பொழுது, நான் இழந்து விட்டு தனிமையில் இருக்கிற பொழுது, அவதிப்படுகிற பொழுது, எனக்கு யாரும் இல்லையே, இவ்வளோ நான் கஷ்டப்படுறேன், எனக்கு உண்பதற்கு கூட உணவு இல்லை, எனக்கு படிக்க முடியல, மருத்துவ செலவு பார்க்க முடியல, என் கணவனால, என் மனைவியால, என் பிள்ளைகளால, என் பெற்றோர்களால, என் உறவுகளால, உடன் பிறந்தவர்களால நான் இவ்வளோ கஷ்டப்படுறேனே. எனவே கடவுளே, என் ஆன்மா உன்னை ஏற்றி போற்றுகிறது, என் மீட்பராம் கடவுளை நினைந்து என் உள்ளம் பூரிப்படுகிறது என்று நம்மளால பாட முடியுமா? அன்னை மரியாள் எந்த நிலையில் இந்த புகழ்ச்சியை கடவுளுக்கு ஒப்பு கொடுக்கிறார்? அடிமை நிலையிலே, அந்த கேவலமான ஒரு நிலையிலே, தாழ்ந்த நிலையிலே, சூழ்நிலைகளை புரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையிலே கடவுளை புகழ்கிறார். இதுதான் பேழையினுடைய மூன்றாவது மகத்துவம். நான் ஆண்டவரை புகழ வேண்டும். நான் மன உளைச்சல் இருக்கும் பொழுதெல்லாம் நான் திட்டுறேன் கடவுளை, நீலாம் இருக்கிறியா? நான் தோல்வி அடைகிற பொழுது நான் திட்டுறேன் கடவுளை, நீலாம் இருக்கிறியா? நான் மருத்துவ சிகிச்சைக்கு பணம் இல்லாமல் தவிக்கிற பொழுது நான் திட்டுறேன் கடவுளை, நீலாம் இருக்கிறியா? எனக்கு செலவுக்கு காசு இல்லை, படிக்க வைக்க முடியல, வீடு கட்டி பாதியில் நிற்குது, பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஏற்படுத்த முடியல, சொல்ல முடியாத, வார்த்தைகளுக்கு உட்படுத்த முடியாத பல பிரச்சனைகள் நமக்குள் இருக்கும் பொழுது, நமது குடும்பத்தில் இருக்கும் பொழுது, நம்முடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் இருக்கும் பொழுது நான் ஆண்டவரை போற்றி புகழ முடியுமா? அன்னை மரியாள் அடிமை நிலையிலிருந்து ஆண்டவரை பெருமைப்படுத்துகிறார். இந்த ஒரு மனப்பக்குவம் தான் அன்னை மரியாளை உயர்த்துகிறது. நான்காவதாக யோவான் 19:25 சிலுவை அடியிலே அன்னை மரியாள் இயேசுவை உற்று நோக்குகிற அந்த ஒரு நிலை, தன்னுடைய மகனை பறிகொடுத்து அவதிப்படுகிற நிலையிலே உடன் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, தன்னுடைய மகன் இறந்து தூங்குகிற அந்த சூழ்நிலையிலே, வேதனையோடு இறந்து கிடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே அன்னை மரியாளுடைய அந்த அமைதி இங்கு தேவைப்படுகிறது. நாம் கஷ்டப்படுகிற பொழுதெல்லாம் கதறி விடுகிறோம், கோபப்படுகிற பொழுதெல்லாம் திட்டி விடுகிறோம், கோபப்படுகிற பொழுதெல்லாம் ஆதங்கப்பட்டு விடுகிறோம். என் கோபத்தை யார் மேல கொட்டிடுறேன்? பொறுமை இல்லை, நிதானம் இல்லை, அமைதியான ஒரு சூழ்நிலையை நான் உருவாக்க முடியவில்லை என் குடும்பத்திற்கு. அன்னை மரியாள் இந்த சூழ்நிலையிலே
அந்த அமைதியை இந்த உலகிற்கு கொடுக்கிறார். இதுதான் பேழையினுடைய உச்சக்கட்டம். பல்வேறு சூழ்நிலைகளிலே நமது குடும்பம் தத்தளிக்கிற பொழுது, தவிக்கிற பொழுது, அல்லது மகிழ்ச்சியாக இருக்கிற பொழுது கூட பல நேரங்களிலே நாம் அமைதி காப்பதில்லை. மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுதுலாம் ஓரெல்லாம் தம்பட்டை அடிக்கிறோம், துக்கமாக இருக்கும்போது ஓரெல்லாம் தம்பட்டை அடிக்கிறோம். ரெண்டுக்கும் வேறுபாடே காட்ட முடியல நம்மளால. அன்னைமறை இது இரண்டின் போதும் நிதானம் காக்கிறார், அமைதி காக்கிறார், சூழ்நிலையை கட்டி போடுகிறார். இதுதான் அன்னை மரியாள் நமக்கு கொடுக்கக்கூடிய உச்சகட்டமான ஒரு ஆறுதலான ஒரு நிகழ்வு. இவற்றையெல்லாம் தாண்டி, இவற்றையெல்லாம் ஒரு அடித்தளமை கொண்டு அன்னை மரியாள் பேழை என்பதை கடந்து இன்று நான் ஒரு வீடாக மாற வேண்டும். இது ஒரு சவால். 2 சவால்களை இன்று முன்வைக்கிறேன். நம்முடைய தியானத்திற்காக, நம்முடைய சோதனைக்காக, நம்முடைய ஆன்ம பரிசோதனைக்காக 2 சிந்தனைகளை உங்களுக்கு பதிவு செய்வேன். 2 நிகழ்வுகளை எடுக்கிறேன். முதலாவதாக, நம் வீடாக ஒரு பேழையாக மாறுவதை விட்டு வாழ அழைப்பை பெறுகிறோம். பேழையாக மாறுவது என்பது வேறு, அது ஒரு அடையாளம். வாழ்வது என்பது அனுபவம். நீ அடையாளமாக இருக்க போகிறாயா? தொட்டு தொட்டு பார்த்துட்டு போவாங்க. நீ வாழ போகிறாயா? நான் அனுபவிக்க போகிறேன், சுவைக்க போகிறேன், உணரப் போகிறேன், ஆனால் மகிழ போகிறேன், ஆறுதல் அடைய போகிறேன். நான் தொடுவது வேறு, நான் உணர்வது வேறு. தொடுவதால் பெறக்கூடிய மகிழ்ச்சி என்பது வேறு, நான் உணர்வதால் நான் பெறக்கூடிய மகிழ்ச்சி என்பது வேறு. அந்த தொடுவதால், உணர்வதால், கொடுப்பதால், ஏற்றுக்கொள்வதால் வரக்கூடிய அனுபவம் தான் 2 நிகழ்வுகளிலே அன்னை மரியாள் வீடாக மாற நமக்கு ஒரு அழைப்பினை கொடுக்கிறார். பேழையாக மாறுவதை கடந்து வீடாக மாற வேண்டும். இன்னைக்கு பேழை சிறிதாகிவிட்டது. எல்லாம் வீட்டில் தான் வாழ்ந்து இருக்கிறோம். என்ன ஒரு வீடை நம்ம உருவாக்குகிறோம்? ஒரு வீட்டை எப்படியெல்லாம் அழகுபடுத்துகிறோம், ஆனால் அந்த வீட்டை எப்படியெல்லாம் பாழாக்குகிறோம். சம்பளம் இருக்கிறது, நல்லா சம்பாதிக்கிறீங்க, மகிழ்ச்சி இல்லையே. நல்ல வீடு இருக்கிறது, சந்தோஷம் இல்லையே, நிம்மதி இல்லையே, சிரிச்சு பேச முடியலையே, கூடி உறவாட முடியலையே. ஈகோ, எவ்வளோ தலக்கணம், எவ்வளோ திமிரு, அடங்காதத்தனம். நான் இப்படிதான். இதெல்லாம் வீட்டுக்கு உதவாதது, வீட்டுக்கு உதவாதது. நான் இப்படித்தான் இருப்பேன் என்று வீட்டுக்கு உதவாதது. இதை தாண்டி தான் அன்னை மரியாள் நமக்கு கொடுக்கக்கூடிய முதல் சவால், அல்லது நாம் செய்யக்கூடிய முதல் தவறு. இந்த தவறை நம்ம சவாலாக மாற்றுவோம். லூக்கா 1:40, தேவையில் சந்தித்த மரியாள் எலிசபெத் அம்மாளை சந்திக்கிறார். 3 வசனங்களை மட்டும் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். யூதேயா மலைநாடு. அந்த யூதேய மலைநாடு எதை குறிக்கிறது என்றால், அந்த இடைவெளியை குறிக்க, தூரத்தை குறிக்கிறது. அந்த தூரம் என்பது சோதனை, சந்திக்க முடியாத ஒரு நிலை. நான் கடக்க வேண்டும், அந்த தூரத்தை நான் கடக்க வேண்டும். ஒரு சந்திப்பை நான் உருவாக்க வேண்டும் என்றால் அந்த இடைவெளியை நான் கடந்து சென்றால் தான் ஒரு சந்திப்பை நான் உருவாக்க முடியும். நான் இங்கிருந்து அங்க இருக்கிற நான் போகணும் அப்படின்னா இந்த இடைவெளியை நான் பூர்த்தி செய்ய வேண்டும், நான் கடக்க வேண்டும். இந்த கடத்தல் என்பது சுலபமானது அல்ல, ஈஸியானது அல்ல. இது துன்பம் நிறைவேற்றக்கூடாது. அவன் சின்ன பையன் எப்படி தூங்கலாம், காலையில் ஏஞ்சா வெளியே வந்துடலாம். இப்படி ஒரு குரூப்லாம் இருக்குது. மனைவி அதே மாதிரி தான், பிள்ளைங்களும் அதே மாதிரி தான். வீட்டுக்கு போனால் தொந்தரவு, அப்படியே ஃப்ரெண்ட்ஸுங்களோடு இருந்துடலாம். இங்கே போனால் அங்கே போனால் அங்கே போனால் நைட்டுக்கு வந்து சாப்பிட்டா தூங்குறோம். காலையில் ஏஞ்சி வெளியில் போவார், ரவுண்ட்ஸ் அடிப்பார், மறுபடியும் வருவார். இப்போ வீடு, இந்த வீட்டில் எலிசபெத் அம்மாளை அன்னை மரியாள் சந்திக்கிறார். இந்த சந்திப்பது குறைந்து போய் விடுகிறது. யாரை சந்திக்கிறோம்? அப்பா அம்மாவை சந்திக்க முடியவில்லை. பிள்ளைகள் எங்க பாருங்க, எல்லாம் செல்போன் பார்த்துனுக்கிறாங்க, டிவி பார்த்துனுக்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸுங்களோடு இருக்கிறது அதிகமாக செலவழிக்கிறார்கள். பெற்றோர்களும் அப்படித்தான், பெரியவர்களும் அப்படித்தான். அப்ப என் வீடு பாழடைந்து போகிறது. அப்ப எங்கேயாவது ஒரு இடத்துல வீட்டை விட்டு எல்லா இடத்துலையும் பார்ப்பாங்க அப்பா அம்மாவை, வீட்டை விட்டு எல்லா இடத்துலையும் எல்லாரும் சந்திப்பாங்க.
வீட்டை அடைவது அது மிகப்பெரிய உன்னதமான ஒரு பொக்கிஷம். வீட்டில் சந்திப்பது, அந்த ஒரு ஆசீர்வாதம் யாருக்கும் கிடைக்காது. எனவே வீட்டை அன்னை மரியாள் சந்திக்கிறார். அவர் இதுதான் உன்னதமான உறவு. வீடுகளில் போய் சந்திப்பது, அந்த உறவை வீடுகளில் வைத்துக் கொள்வது. நம்ம உறவுலாம் தெருவில் போயிடுது, தெருவோடு போயிடுது. அதனால தான் நம்மளால் சந்தோஷமாக இருக்க முடியல, நிம்மதியாக வாழ முடியல, உறவுகளை உறுதி செய்ய முடியவில்லை. இது எப்போ உடையுமோ, இது எப்போ புட்டுன்னு போகுமோ, இது எப்போ அடிச்சுன்னு போயிடுமோ, பயந்து 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 வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்முடைய உறவுகள் தெருவோடு போய் விடுகிறது, நம்முடைய உறவுகள் காம்ப்ளெக்ஸோடு போய் விடுகிறது, வணிகமாக்கப்படுகிறது. நம்முடைய உறவுகள் எல்லாம் மார்க்கெட்டில் போய் விடுகிறது. அது எந்த மார்க்கெட் வேணால் இருக்கலாம். இன்னைக்கு நிறைய மார்க்கெட் வந்துடுச்சு. அது துணியோட போகுது, செல்லோட போவோம், ஸ்கூலோட போவோம், காலேஜோட போவோம், வேலையோட போவோம். இதெல்லாம் வெளி உலகம். இப்போ உறவுகள் வீடுகளுக்குள் வரவில்லை. மூன்றாவதாக எலிசபெத்தை வாழ்த்துகிறார். ஏங்கிய வீடு, ஒவ்வொரு வீடும் ஏங்குகிறது. என் பொண்ணு என்கிட்ட வந்து பேசாதா, என் பையன் என்கிட்ட வந்து பேச மாட்டானா, என் கணவன் என்கிட்ட வந்து பேச மாட்டாரா, என் மனைவி என்கிட்ட வந்து பேச மாட்டாங்களா, எங்கள் அண்ணனோ எங்கள் தங்கச்சியோ என் அக்காவோ என்கிட்ட வந்து பேச மாட்டாங்களா? ஏங்குகிறது. இந்த வீடுகள் ஏங்குகிறது. என வீடாக மாறுங்கள். அன்னை மரியாள் என்று நம்ம கொடுக்கக்கூடிய தவறு, சுட்டி காட்டுகிற தவறும் அன்னை மரியாள் நம்ம கொடுக்கக்கூடிய சவாலுங்க தான். வீடாக மாறுவோம், கடந்து போவோம், வீதிகளை வீடுகளாக மாற்றுவோம், நம்முடைய வீட்டை அலங்கரிப்போம், வாழ்த்துக்களை சொல்லி, நல்ல வார்த்தைகளை சொல்லி வீடுகளை அலங்கரிப்போம். இரண்டாவது சவாலும் இரண்டாவது தவறும் யோவான் 2:3 கானா ஒரு திருமணத்திலே ஒரு தவிக்கிற வீட்டிற்கு தாகத்தை தீர்க்கிறார் அன்னை மரியாள். தவிக்குது வீடு. திருமண வீட்டில் திராட்சை ரசம் தீர்ந்து போகிறது. இயேசுவின் தாய் அவரை நோக்கி திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது என்று கூறுகிறார். கண்டுகொள்வது, உணர்ந்து கொள்வது, புரிந்து கொள்வது, இதெல்லாம் ஒவ்வொரு வீட்டுக்கும் தேவையாக இருக்கு. இன்னைக்கு புரிந்து கொள்ள மாட்டேங்கிறோம். பசியை கூட இன்னைக்கு புரிந்து கொள்ள, பசி எடுக்குதா, சாப்பிட்டு போயேன். இப்ப தவிக்கிற வீடுகளுக்கு அன்னை மரியாள் கொடுக்கக்கூடிய சவால் இதுதான். இந்த வீடுகளை இப்படித்தான் தவிக்க விடுகிறோம். கணவன் ஒரு பக்கம் இருப்பாரு, மனைவி ஒரு பக்கம் இருப்பாங்க, பிள்ளைகள் ஒரு பக்கம் இருக்கும், கூட பிறந்தவர்கள் ஒரு பக்கம் இருப்பாங்க. 3-4 பிரிவுகளாக தவித்து கொண்டிருக்கிறது இந்த குடும்பம். சம்பாத்தியம் இருக்கும், நீ சந்தோஷமா இருக்கிற, நகை இருக்கும், நிலம் இருக்கும், அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டிருப்பீங்க, வாடகைக்கு விட்டுருப்பீங்க, கார் இருக்கும், பங்களா இருக்கும். தவித்து கொண்டிருக்கிறீர்கள், தவித்து கொண்டு இருக்கிறோம். என்னைக்கு இதெல்லாம் மாறுவோம்? இந்த தவிக்கிற ஒரு சூழ்நிலையிலே அன்னை மரியாள் நமக்கு கொடுக்க ஆறுதலான செய்தி இதுதான். நம்மால் மாற்ற முடியும். அதுக்கு தான் நீங்கள் உண்டு பருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அறிவிக்கிறீர்கள். 1 கொரிந்தியர் 11:26. நாம் ஒவ்வொரு நாளும் இந்த புனிதமான ஒரு பலியிலே நற்கருணை உட்கொள்ளுகிற பொழுதெல்லாம், திருத்தை பருகும் பொழுதெல்லாம் நான் அறிக்கையிடுகிறேன். என் குடும்பத்தை குடும்பமாகவே பார்க்கிறேன், என் வீட்டை வீடாகவே பார்க்கிறேன். நானே ஒரு வீடாக மாறுகிறேன். மனைவி ஒரு வீடாக இருக்கிறார், கணவன் ஒரு வீடாக இருக்கிறார், பெற்றோர்கள் ஒரு வீடாக இருக்கிறீர்கள், பிள்ளைகள் வீடாக மாற்றுகிறீர்கள், இந்த உறவுகளும் உடன் பிறந்தவர்கள் வீடாக மாறுகிறீர்கள். எனவே இந்த வீட்டை நீங்கள் உடைக்காதீர்கள், பிரிக்காதீங்க. சுயநலத்தால, காழ்ப்புணர்வால, பொறாமையால, புச்சிருப்பால கலகம் பண்றது, மாற்றி மாற்றி பேசுறது, இங்கேயும் அங்கேயும் மாற்றி மாற்றி பேசி குழப்பத்தை உண்டாகின்னு போகிறது, பொய் வாயை திறந்தாவே பொய். இப்படியெல்லாம் புலமில் இருக்கிற ஒரு மனைவியும் அப்பா அம்மார்களும் பிள்ளைகளும் இன்னைக்கு குடும்பத்தை பிரித்து கொண்டு இருக்கிறீர்கள். எனவே அன்னை மரியாள் என்று நம்ம கொடுக்கக்கூடிய சவால் தான், ஒரு வீடாக மாறுவோம்,
இயேசுனுடைய பரிசுத்தமான திருவுடல் திருரத்தத்தை நினைவு கூறுகிற வேளையிலே கடவுள் இன்று நம்மை ஆசீர்வதிக்கிறார். நமது குடும்பத்தை தொழுகிறார், நமது குடும்பத்திற்குள் வருகிறார், நமது குடும்ப உறுப்பினராகவே மாறுகிறார். நம்புகிற பொழுது, நம்பிக்கை கொள்ளுகிற பொழுது, நம்பிக்கையோடு வேண்டுகிற பொழுது, நம்பிக்கையோடு நான் அந்த கடவுளை தொழுகிற பொழுது கடவுள் என்னை மாற்றுகிறார். அவருடைய பிள்ளையாக, அவருடைய வீடாக மாற்றுகிறார். அமைதியையும் மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் புரிந்து கொள்கிற மனப்பக்குவத்தையும் நமக்கு கொடுக்கிறார். இதற்காக அருளையும் ஆசீர்வதிக்க வேண்டுவோம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். எம்மோடு தங்கும் இயேசுவே, நீயாக நான் மாறவே. எம்மோடு தங்கும் இயேசுவே, நீயாக நான் மாறவே. எம்மோடு தங்கும் இயேசுவே, நீயாக நான் மாறவே. வாழ்வது நானல்ல, எனில் இயேசு தினம் வாழ்கின்றேன், எனில் இயேசு தினம் வாழ்கின்றேன். எம்மோடு தங்கும் இயேசுவே, நீயாகத்தான் மாறவே. எம்மோடு தங்கும் இயேசுவே, உமது இறைத்தன்மையை சுவைத்து இன்புறுவதன் முன்னடையாளமாய் திகழ்கின்றது. அதனால் நாங்கள் அப்பேரின்பத்தில் என்றென்றும் மகிழ்ந்திருக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய
எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவுளே. எழுந்து நிற்போம், புகழ் பாடல்களை பாடுவோம். நற்கருணை தேவ நற்கருணை ஆடம்பர பவனியா கருணை உன் வடிவல்லவா, கடவுள் உன் பெயரல்லவா, வல்லவா, கடவுள் உன் பெயரல்லவா, கடந்தாலும் உள்ளத்தின் உள்வாழ்வவா, கருணை உன் வடிவல்லவா, வானம் பறந்தாலும் அங்கும் உன் மேன்மை தங்கும், கடலாளம் சென்றாலும் உன் ஞானம் பொங்கும், எங்கெங்கும் தெய்வீகமயமல்லவா, கருணை உன் வடிவல்லவா. வெளியெங்கும் சுடர் வீசும் ஒளி என்று சொல்வார், மனதீபம் நீ என்று அறியாமலே, அருள் மேகம் பொழிகின்ற மழை என்றும் சொல்வார், அகமூறும் உனதன்பை புரியாமலே. வெளியெங்கும் சுடர் வீசும் ஒளி என்று சொல்வார், மனதீபம் நீ என்று அறியாமலே, அருள் மேகம் பொழிகின்ற மழை என்றும் சொல்வார், அகமூறும் உனதன்பை புரியாமலே. தொடும் தூரம் இருந்தாலும் நீதான் என்றே உணராத நிலை மாற்றுவாயோ, உந்தன் கடல் போன்ற அன்பின் துளி போதும் வாழ்வேன், ஒளி உண்டு வாழும் மலர் போலாவேன், மனவாசல் திறந்தே உன்மயமாகுவே, கருணை உன் வடிவல்லவா, கடவுள் உன் பெயரல்லவா, கடந்தாலும் உள்ளத்தின் உள்வாழ்வவா, கருணை உன் வடிவல்லவா. செவியின்றி குயில் பாடல் இனிதென்று சொன்னால், புவி மீது இசைஞானம் இழிவாகுமே, சுயம் தேடி அலைவோர்கள் அன்பென்று உன்னை புகழ்ந்தாலும் உன்மேன்மை பழுதாகுமே. செவியின்றி குயில் பாடல் இனிதென்று சொன்னால், புவி மீது இசைஞானம் இழிவாகுமே, சுயம் தேடி அலைவோர்கள் அன்பென்று உன்னை புகழ்ந்தாலும் உன்மேன்மை பழுதாகுமே.
உன்வான விண்மீனில் ஒன்றாய் என்னை உண்டாக்கி அருள் வீசுவாயோ தூய்மை உலை மீது ஒளிரும் இரும்பாக காய்வேன் இறை மீட்டும் யாழில் நரம்பாக தேய்வேன் நிலை என்ன வந்தாலும் உனை போற்றுவேன் கருணை உன் வடிவல்லவா கடவுள் உன் பெயரல்லவா கடந்தாலும் உள்ளத்தின் உள்வாழ்வா கருணை உன் வடிவல்லவா வானம் பறந்தாலும் அங்கும் உன் மேன்மை தங்கும் கடலாழம் சென்றாலும் உன் ஞானம் பொங்கும் எங்கெங்கும் தெய்வீகமயமல்லவா கருணை உன் வடிவல்லவா கடவுள் உன் பெயரல்லவா கடந்தாலும் உள்ளத்தின் உள்வாழ்வா கருணை உன் வடிவல்லவா. நற்கருணை நாதரே என்னில் துணையாக வாருமே 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 மாறாத பாசம் வைத்தே இவ்வேளை துணையாக வாருமே துணையாக வாருமே மனம் திறந்து பேச மறுரூபமாகிட துணையாக வாருமே துணையாக வாருமே நற்கருணை நாதரே என்னில் துணையாக வாருமே நற்கருணை நாதரே என்னில் துணையாக வாருமே கனிந்துருகும் அன்பில் கரையேற்றம் பெறவே துணையாக வாருமே துணையாக வாருமே கருணை கண் கொண்டு என் கதியே என்னோடு துணையாக வாருமே துணையாக வாருமே நற்கருணை நாதரே என்னில் துணையாக வாருமே நற்கருணை நாதரே என்னில் துணையாக வாருமே எனதிந்த நிலையில் என்னோடு நடக்க துணையாக வாருமே துணையாக வாருமே என்னில் அவரங்கள் என்னில் வழங்க துணையாக வாருமே துணையாக வாருமே நற்கருணை நாதரே என்னில் துணையாக வாருமே நற்கருணை நாதரே என்னில் துணையாக வாருமே உடைந்தெந்த உள்ளம் உயிரூட்டம் பெறவே துணையாக வாருமே துணையாக வாருமே ஊருடல் உம்மாலே உறவூட்டம் பெறவே துணையாக வாருமே துணையாக வாருமே நற்கருணை நாதரே என்னில் துணையாக வாருமே நற்கருணை நாதரே என்னில் துணையாக வாருமே
அதனை அறிய இயலாம் குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு மகிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். திருவுடல் திரு இரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் அம்மா உலகின் தாயே நீதானம்மா. அம்மா எங்கள் அம்மா உலகின் தாயே நீதானம்மா. அம்மா எங்கள் அம்மா உலகின் தாயே நீதானம்மா. இறைவனின் வார்த்தையை இதயத்தில் ஏற்றார், அதனால் தானே மீட்பரை சுமந்தார். இறைவனின் வார்த்தையை இதயத்தில் ஏற்றார், அதனால் தானே மீட்பரை சுமந்தார். அம்மா எங்கள் அம்மா உலகின் தாயே நீதானம்மா. அம்மா எங்கள் அம்மா உலகின் தாயே நீதானம்மா.
தூய உலக மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசையப்பரே எங்களுக்காக